பருப்பு உருண்டை குழம்பு. இது எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதில் 2 மடங்கு அளவு துவரம்பருப்புக்கு 1 மடங்கு கடலைப்பருப்பு அப்படிங்கிற விகிதத்தில் தண்ணியில் ஊற போடுவோம். காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றலை கிள்ளி போடலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறின உடனே இதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். ஜஸ்ட்டு அரை மணி நேரம் தான் இது ஊறணும். இப்போ தண்ணி வடித்தா அந்த பருப்பு கலவையில் சீரகம், பெருங்காயத்தூள் இது 2 சேர்த்துட்டு அந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இது அப்படியே ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஜஸ்ட்டு பல்ஸ் மோட்லேயே மிக்சியை ரன் பண்ணணும். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாக தான் அரைக்கணும். அப்படியே உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைக்கணும். இப்போ இது பல்ஸ் மோடில் மிக்சியை ரன் பண்ணி இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை பருப்பு உருண்டைகளாக நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். ரொம்ப அரிசி மாவு சேர்த்துக்கூடாது, அப்போ நம்ம பருப்பு உருண்டைகள் சாஃப்டாக இருக்காது. அந்த அரிசி மாவு ஜஸ்ட்டு பைண்டிங்க்கு தான். அந்த பருப்பு உருண்டைகள் குழம்புல கொதிக்கச்சு பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த கலவையை உருண்டைகளாக ஷேப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இந்த உருண்டைகளை ஷேப் பண்ணிக்கலாம். இது ஒரு இட்லி தட்டை எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணி அதில் அடுக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணிடலாம். மீன்வைல் சின்ன வெங்காயத்தை தோலியை உரிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மைக்ரோவேவ் அவனில் ஒரு 3 மினிட்ஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழங்களை எகெயின் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மைக்ரோவேவ் அவனில் ஒரு 5 மினிட்ஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தோலியை எடுத்துட்டு அந்த தக்காளிகளை அப்படியே நான் ஒரு பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு தக்காளி சாறு இப்போ நம்ம தயாரிச்சாச்சு. ஒரு எலுமிச்சை புளியை தண்ணியில் போட்டு அதை நல்லா கசக்கி ஒரு உலோக வடிகட்டியில் அப்படியே வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து புளிச்சாரும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயே போகிறோம். அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வச்சு ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் உளுத்தம்பருப்பு போட்டு அந்த உளுத்தம்பருப்பு அப்படியே லைட்டாக செவக்க ஆரம்பிக்கச்சு. மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக தயாரிக்கிறதான சாம்பார் பொடி, தனியாத்தூள், சீரகத்தூள், கொள்ளு வறுத்து அரைத்ததான பொடி. இது கேஸ் ஆகாமல் தடுக்கும் பருப்புருண்டை குழம்புல. நாங்கள் எப்போவுமே குழம்புல ஃப்ளாக்ஸ் சீட் சேர்ப்போம் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக. இது அரைத்து விட்ட சாம்பார் பொடி, அதாவது கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் 3 வறுத்து அரைத்த பொடி. இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வறுத்து அரைத்ததான வெந்தய பொடி ஒரு சிட்டிகை போடுறோம். கருவேப்பிலை பொடி, ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காய பொடி. இது எல்லாம் போட்டுட்டு எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி விடலாம். நான் மைக்ரோவேவ் அவனில் வெங்காயத்தை வச்சுருக்கிறதுனால ஜாஸ்தி எண்ணெயே யூஸ் பண்ணல. இந்த குழம்புக்கு மிளகாய் வற்றல் காரத்துக்கு தகுந்த அளவு அதையும் அந்த தாளிப்போட போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ மோடில் வச்சு எடுத்ததான அந்த வெங்காயத்தை போட்டு குழம்புக்கு மொத்தம் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இந்த வெங்காயமும் ரொம்ப வதங்க வேண்டிய தேவையில்லை, நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்ததுனால ஜஸ்ட்டு ஒரு பெரட்டினோனாலே போதுமானது. இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்கிறதான தக்காளி பியூரியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது கொதிச்சுட்டே இருக்கச்சு நான் எகெயின் மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ மோடில் பூண்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பூண்டு பற்களை அப்படியே கசக்கிட்டு இதில் போடுறேன். இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்கிறதான புளி தண்ணியை போட்டு அப்படியே அந்த புளி நெடி அடங்க அந்த பொடிகளோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கணும். நம்ம இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்லை குழம்புக்கு. இப்போ ஸ்டீமில் நம்மளோட பருப்பு உருண்டைகள் வெந்தாச்சு. இது நல்லா அப்படியே கொதிச்சு வரைச்சி இந்த ஸ்டீம் பண்ணதான பருப்பு உருண்டைகளை இதில் சேர்க்கலாம். சேர்த்து அப்படியே எல்லாம் நல்லா ஒன்று சேர லோ மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 மினிட்ஸ் அளவு கொதிக்கணும்.
ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த பருப்புருண்டை குழம்பு அப்படிங்கிறது. கொஞ்சம் தேங்காயை எடுத்து அதை சின்ன சின்ன பற்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு நல்ல இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல பிளெண்ட் பண்ணதான அந்த தேங்காய் விழுத நல்ல ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிச்சதான குழம்புல இதை அப்படியே ஊற்றுறேன். இது எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கினோன்னாக்கா அருமையான சுவையோட சுட சுட சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு பருப்புருண்டை குழம்பு தயார். எங்கள் வீட்டு வெண்டைக்காய் பொரியல் சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸோட குறைச்சி எண்ணெயில் குழப்பே இல்லாமல் நாங்கள் தயாரிக்கிறதான வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய்களை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரியான துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு எண்ணெய் போட்டோம்னாலே போதுமானது. அதை சேர்த்துட்டு அதில் கடுகு, உடைத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்த கலவையை போடுறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் இன்னைக்கு இந்த பொரியலுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஆல் பர்பஸ் பவுடர் அல்லது கறி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் தயாரித்து வச்சுருக்கிறதான கறி பவுடர், சீரகத்தூள், தனியாத்தூள். நாங்கள் இந்த மாதிரி பொரியல் கூட்டுக்கெல்லாம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக சேர்ப்போம் எண்ணெயில் வறுக்கச்சு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அம்ச்சூர் பவுடர் அல்லது காய்ந்த மாங்காய் தூள். இது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவரை நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு கொடுக்கும். ஃப்ளேவருக்கும் இது ஆட் பண்ணும், அந்த டேஸ்ட்டுக்கும் இது ஆட் பண்ணும். ஸோ நம்ம அம்ச்சூர் பவுடர் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே கருவேப்பிலை பொடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பொடியும் சேர்ப்போம். ஸோ கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ மீடியம் ஹீட்லேயே அடுப்பை வச்சு இந்த எல்லா பொடிகளையும் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா பிரட்டிக்கலாம். அந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த மாதிரி உப்பையும் சேர்த்து நாங்கள் பிரட்டிடுவோம். அப்போ அவ்வளவா எண்ணெய் பிடிக்காது நம்ம பொரியலுக்கு. இப்போது அதை வதங்கின அந்த பொடிகள் கலவையில் கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த வெண்டைக்காய்களை சேர்க்குறேன். நல்லா அப்படியே கலந்து கொடுக்குறேன். இது எகெயின் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். அந்த வெண்டைக்காயோட குழக்குழப்பு ஃபுல்லுத்தையும் அப்படியே இந்த தயிர் எடுத்துருவோம். கொஞ்சம் வறுத்த கருவேப்பிலையும் மேலே சேர்க்குறேன். பாருங்கள், இந்த குழப்பாக இருக்கிற அந்த வெண்டைக்காய்களை அப்படியே அந்த குழப்பை எடுத்துருவோம் நம்ம போட்டதான தயிர். ஸோ அப்படியே லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு மூடி நம்ம வதக்கினோன்னாக்கா பாருங்கள், அப்படியே வெண்டைக்காய்களோட குழப்பு ஃபுல்லாக போயாச்சு. நல்லா வதங்கியாச்சு வெண்டைக்காய். துளி கூட குழப்பு இல்லை. ரொம்ப குறைச்சி எண்ணெயிலேயே இந்த பொரியலை நம்ம ரொம்ப சுவையாக தயாரிக்கலாம். கண்டிப்பாக அம்ச்சூர் பவுடர் சேருங்க. எங்கள் வீட்டு வெண்டைக்காய் பொரியல் தயார்.